வணக்கம் மக்களே. இந்த பெண்மணி கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். டிபேட் நடக்குதுங்களே, யாரும் இப்போ தாவேக்கால இருந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனா டிஎம்கே உட்கார மாட்டேங்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் உட்கார்றாங்க. சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் விமர்சகர்கள்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக பேச மாட்டாங்க. பர்டிகுலராக ஒருத்தரை பற்றி தரந்தாழ்ந்து பேசுவாங்க, ஒருத்தரை உயர்த்தி பேசுவாங்க. ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு. எந்த இதையாவது ஒரு பாலியல் வன்கொடுமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணல. ஊழல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல. த்ரிஷா விஜய் கல்யாணத்துக்கு போனதை வச்சு ஒரு டிபேட்டா பண்றியே, இது என்ன நல்லா இருக்கு? அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க, எங்கேயாச்சும் போறாங்க. பொலிட்டிக்கலா அவன் என்ன தப்பு பண்ணான்? மக்களே, இதுக்கு பதில் கேளுங்க மக்களே. நீங்க தான் கேட்கணும். ஊழல் பண்ணானா, இல்ல அவன் கட்சியில யாராவது பாலியல் வன்கொடுமை பண்ணானா? அப்ப சட்டை பிடிச்சி நீ கேளு, என்னடா உங்க கட்சிக்குள்ள நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு. நீ பண்ணிட்டு இருக்கிற தைரியமா உன் ஆளு மாவட்ட செயலாளர் பண்ணிருக்கான், அதெல்லாம் உனக்கு கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா அவன் த்ரிஷாவோட கையை பிடிச்சுன்னு போனா, இதை பண்ண டைவர்ஸ் நடக்குது, எங்கெங்கயோ நடக்குது. அவங்க பர்சனல் லைஃப் அதை அவங்க பாத்துக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டாக்கா அந்த அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பொங்கின்னு வருவாங்க. இன்னும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நாங்களாம் அதெல்லாம் கேட்டிருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கின்னு வருவாங்க. ஆனால் கேட்கவே மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, 10 சேனலில் பேசும்போது எங்கன்னா ஒரு சேனலில் கம்முன்னு இருப்பாங்க. அதுதான் கேட்கறதுன்னு நினச்சிருக்கிறாங்க அவங்க. நீ என்ன பண்ற? அவங்க பின்னாடியே அதுக்குன்னு ஒரு டிபேட் போடுற, இதுதான் கேவலமான விஷயம். ஒரு டிபேட்டை போட்டு ஒரு பர்சனல் லைஃப்ல அவர் இப்படி வருவாரு, வந்தா பண்ணுவாரு. என்னோட ஃபுல் சப்போர்ட். எங்களை மாதிரி நல்லா சிந்திக்கிறவங்க கண்டிப்பா விஜய் சருக்கு நாங்க ஓட்டு போடுவோம். இந்த இதுன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறாங்க பத்தியா, இவங்க எல்லாம் இவங்க 75 வருஷம் ஆண்ட டிஎம்கேவா இருக்கட்டும் சரி, 50 வருஷம் ஆண்ட ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பா விஜய் சருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.